அவிநாசி அருகே இடி தாக்கியதில் சினையுடன் இருந்த பசுக்களும் கறவை பசுவும் இருந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதில் அவிநாசி அடுத்த புலிப்பார் ஊராட்சிக்குட்பட்ட பொன்னைக்கவுண்டன் புதூரில் உள்ள தொட்டியின் தோட்டத்தை சேர்ந்த 70 வயது விவசாயி முருகேஷ் என்பவரது தோட்டத்தில் மாட்டுக் கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த 3 பசுக்கள் மீது பலத்த இடி இறங்கியது. இதனால் சினையுடன் இருந்த 2 பசுக்கள் மற்றும் ஒரு கறவை மாடு உட்பட 3 பசுக்களும் துடிதுடித்து பலியாகின. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற சேயூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் கார்த்திகேயன் இறந்த பசுமாடுகளை பிரேத பரிசோதனை செய்தார். அதன் பிறகு 3 பசுமாடுகளும் முருகேசனின் விவசாய பூமியிலேயே குழி தோண்டி பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் புதைக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 2,50,000 எனவும் கறவை மாட்டின் மூலம் பால் கறந்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருந்ததாகவும் தற்பொழுது இடி தாக்கியதில் மாடு இறந்துவிட்டதால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தனக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர விவசாயி கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.